ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ். நேற்று வந்து நான் டாக்குமெண்ட்ஸ் ரெக்வயர்ட் ஃபார் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பனிங்க்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத நான் போட்டிருந்தேன். ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நான் வந்து லிங்க் பார்த்தீங்கன்னா நேற்று வீடியோலேயும் கொடுத்துருக்கேன். ப்ளஸ் இன்னைக்கு நான் போட்டிருக்கேன் இந்த வீடியோலையும் அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அது என்ன அக்கௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அப்ஸ்டாக்கோட டிமேட் அக்கௌண்ட் தான் வந்துட்டு அந்த லிங்க் கொடுத்துருக்கேன். அப்ஸ்டாக்ஸுங்கிறது ஒன் ஆஃப் த ப்ரோக்கர். அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நான் கொடுத்துருக்க லிங்க்ல போயிட்டு ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு ஃபஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் போயிட்டு உங்களோட மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள். நீங்கள் என்ன மொபைல் நம்பர் வந்து கரண்ட்டாக யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மொபைல் நம்பரை வந்துட்டு நீங்கள் இதில் என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வரும். நெக்ஸ்ட் நம்பர் என்டர் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஓடிபி ஸ்க்ரீன் வந்துட்டு உங்களுக்கு வரும். ஸோ ஓடிபி உங்க ஃபோனுக்கு வந்திருக்கும். அதை எடுத்து என்டர் பண்ணுங்க. அடுத்தது ஆட் யுவர் இமெயில் அட்ரஸ்ன்னு கேட்கும். நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு மெயில் ஐடி ஒன்று ரெடியாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மெயில் ஐடி வந்துட்டு நீங்கள் இதில் என்டர் பண்ணணும். ஸோ என்டர் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அதாவது எந்த மெயில் நீங்க ஆக்டிவா யூஸ் பண்றீங்களோ, எப்பயோ எங்கேயோ இருக்க மெயில் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னு கேட்டா, நீங்க ட்ரேட் ஒன்ஸ் மெயில் ஐடி என்டர் கொடுத்து நீங்க இந்த அக்கௌண்ட்ல ட்ரேட் பண்றீங்க, இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா, அது அவங்க இதெல்லாம் நீங்க பண்ணிருக்கீங்கன்ற ஒரு இது வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்க மெயிலுக்கு தான் அனுப்புவாங்க. ஸோ மெயில் ஐடி ரொம்ப முக்கியம். ஸோ கரண்டா ஆக்டிவா இருக்க மெயில் ஐடியை வந்துட்டு நீங்க இதுல கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கு பாஸ்வேர்ட் இருக்கணும். நீங்க அப்பப்ப லாகின் பண்ணி அந்த மெயில் வந்து செக் பண்ற மாதிரி இருக்கணும். அப்பதான் அது பெஸ்டா இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது மெயில் ஐடி என்டர் கொடுத்ததே ஓடிபி மெயிலுக்கு மோடி சென்ட் பண்ணுவாங்க. மெயிலுக்கு வந்துட்டு எப்படி நீங்க ஒரு ஃபோனுக்கு வருதோ அதே மாதிரி மெயிலுக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபியை நீங்க என்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜ் டிரெக்ட் ஆகும் இந்த மாரி. ஸோ இதுல வந்து ஷேர் அ பிட் அபௌட் யுவர் செல்ஃப். உங்கள பத்தி சொல்லுங்கன்னு சொல்றாங்க. உங்களுக்கு ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ வருஷமா இருக்கு? ஸோ அதுல வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இதுல 2 to 5 இயர்ஸ் வந்து சூஸ் பண்றேன். ஓகேங்களா? ஆனுவல் இன்கம் உங்களுது எவ்வளோ அப்படின்னு போட்டிருக்காங்க. நான் ஒரு அமௌண்ட் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து நீங்க ஜெண்டர் வந்துட்டு நீங்க மேலா, ஃபீமேலா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்க அத குடுத்துக்கோங்க. மேரிடா, சிங்கிளான்னு கேட்டிருக்காங்க. அதையும் குடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டிக்ளரேஷன் ஆஃப் அப்ஸ்டாக்ஸ். அதாவது இதுல 4 கண்டிஷன் குடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐ பே மை டாக்ஸஸ் இன் இந்தியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்தது வந்துட்டு அம் ஐ எம் நாட் சாரி ஐ அக்செப்ட் ஐபி டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுல எதெல்லாம் உங்களுக்கு நீங்க டாக்ஸ் பே பண்றவங்களா இருந்தா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 90 டேஸ்ல உங்க ஃபண்ட்ஸ் செட்டில் ஆகணும் அப்படின்னா அதெல்லாம் டிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோல எல்லா செக் பாக்ஸையும் நான் வந்து டிக் பண்றேன். ஓகேங்களா? எல்லா கண்டிஷன்ஸையும் நான் அக்செப்ட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்துட்டு நான் செக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுக்குறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சிக்னேச்சர் ரெக்வயர்ட்னு வந்துட்டு வந்திருக்கு. இதுல வந்துட்டு உங்களோட டிஜிட்டல் சிக்னேச்சர் நான் சொன்னேன் இல்லைங்களா, இதுல தான் அப்லோட் பண்ணும். ஸோ டிஜிட்டல் சிக்னேச்சர்ன்றது ஒண்ணுமே இல்ல. நான் சொன்ன ஒரு ஒயிட் பேப்பர்ல உங்க சைன் எப்போ நீங்க என்ன சைன் போடுறீங்களோ அத போட்டு அத ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. அத உங்க ஃபோன்லயோ, லேப்டாப்லயோ எதுல ஓப்பன் பண்றீங்களோ அதுல சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்லோட்ன்ற இடத்துல போயிட்டு நான் இப்ப பாருங்க என்னோட சைன வந்துட்டு அப்லோட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கன்டின்யூ குடுத்தீங்கன்னா, அத எடுத்துட்டு வந்து நீங்க ஓப்பன் குடுத்தீங்கன்னா அப்லோட் ஆயிரும். கன்டின்யூ. நெக்ஸ்ட் வந்து பான் கார்ட். ஸோ உங்களோட பான் டீடைல்ஸ் வந்து நீங்க இப்ப என்டர் பண்ற மாரி இருக்கும். ஸோ பான் கார்டு எல்லார்கிட்டயுமே இருக்கும். கண்டிப்பா டிமேட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு பான் கார்டு தேவை. ஸோ பான் நம்பர் வந்து நான் இப்ப என்டர் பண்றேன். ஓகேங்களா? ஸோ நீங்களும் உங்க பான் கார்டோட நம்பர வந்துட்டு என்டர் பண்ணுங்க. அ அந்த பான் கார்டோட நம்பர் என்டர் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, கீழ வந்துட்டு டேட் ஆஃப் பர்த் குடுத்துருக்காங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த். அதாவது நீங்க கரெக்ட்டா எல்லாத்துலயும் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ, அந்த டேட் ஆஃப் பர்த் வந்து நம்ம இதுல என்டர் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ டேட் ஆஃப் பர்த்த என்டர் பண்ணிட்டு, நீங்க வந்து கிளிக் கன்டின்யூ அப்படின்னு நீங்க குடுக்கணும். குடுத்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் பேஜ்க்கு வந்து டைரக்ட் ஆகும். ஓகேங்களா? கன்ஃபர்ம் பான் வந்து உங்களுது தானான்னு கேட்பாங்க. ஒரு 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 இந்த ரேடியோ பாக்ஸ் மாரி. ஸோ அதுக்குள்ள போறீங்க. கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வரும். இப்போ ஒரு டயலாக் பாக்ஸ் ஃபுல் ஆகும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பான் கார்ட்ல உங்களுக்கு என்ன அட்ரஸ் இருக்கோ அது வந்துட்டு காட்டும். அதுக்கப்புறம் லெட்ஸ் டேக் அ செல்ஃபி. அதாவது நீங்க எப்போ எந்த புரோக்கர்ட்ட அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணாலுமேங்க ஒரு ஃபோட்டோ எடுக்கிற மாரி இருக்கும். ஸோ அப்படியே ஒண்ணுமே இல்ல. நீங்க ஃபோனோ இல்ல நீங்க வந்துட்டு லைக் ஆல்ரெடி ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணுங்க. இல்ல நீங்க எதுல ஓப்பன் பண்ணியிருக்கோ அதுல அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிருங்க. ஓகேங்களா? ஸோ ரெடியா மேக்கப் போட்டுருந்தீங்கன்னா அப்லோட் பண்ணிடுங்க அப்படியே. அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, லிங்க் யோர் பேங்க் அக்கவுண்ட் குடுத்துருக்காங்க. ஸோ எந்த அக்கவுண்ட் நீங்க லிங்க் பண்ண போறீங்கங்கிறத பார்த்துக்கோங்க. அதுல வந்துட்டு உங்களோட ரொம்ப நாள் எஃப்டி இருக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஏன்னு கேட்டா, ஓவர் ட்ரேட் பண்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப நாள் இது இருக்குன்னா எல்லா அமௌண்ட்டும் எடுத்து எடுத்து பண்ணிப்பாங்க. ஸோ மினிமமான டிரான்சாக்ஷன்ஸ் இருக்க மாதிரியான ஒரு அக்கவுண்ட்ல எடுத்து அந்த பேங்க் அக்கவுண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோட் எல்லாமே வந்துட்டு குடுத்துருங்க. இதோட உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு அக்கவுண்ட் ஓப்பனிங் டிமேட் அக்கவுண்ட். நீங்க இன்வெஸ்டரா இருந்தா இதோட போதும். பட் நான் ஆக்டிவா ட்ரேட் பண்ண போறேன்னு நினைச்சீங்கன்னா, உங்களுக்கு இந்த F&O செக்ஷன் வந்து ஆக்டிவ் ஆகணும். இன்வெஸ்டர் அப்படின்னா நீங்க வெறும் கேஷ் செக்மெண்ட்ல மட்டும் போய் நீங்க ஸ்டாக்ஸ வாங்கி வைக்கிறீங்க லாங் டேர்ம்க்கு. அதே ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆப்ஷன்ஸும் ஃபியூச்சரும் ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்க வந்துட்டு இந்த செக்மெண்ட்ட ஆக்டிவ் பண்ணணும். அத வந்து ஆக்டிவ் அப்லோட் நவ், லேட்டர்ன்னு 2 இருக்கு. நீங்க அப்லோட் நவ்வே குடுத்துருங்க. ஏன்னு கேட்டா, திரும்பவும் லேட்டர் குடுத்தீங்கன்னா, நீங்க அத ஆக்டிவேட் ஆகாம உங்களால ட்ரேடே பண்ண முடியாது. ஓகேங்களா? சோ அதனால நவ் வந்துட்டு நம்ம குடுக்க போறோம்.
அப்படி நவ் குடுத்தோம் அப்படின்னா, இதுக்கு வந்து சில டாக்குமெண்ட்ஸ் வந்து தேவைப்படுது. ஓகேங்களா? ஆக் அம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறத வந்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இப்ப வந்து அப்லோட் நவ்வே நான் குடுத்துட்டேன். கன்டின்யூ குடுக்குறேன் பாருங்க. இப்ப வந்துட்டு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல ஏதாவது ஒண்ணு இருந்தா போதும். நம்மளோட இன்கம் ப்ரூஃப்க்கு. இது இருந்தா மட்டும் தான் F&O செக்மெண்ட் ஆக்டிவேட் ஆகும். மறுபடியும் சொல்றேன். என்னென்ன ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் அண்ட் பெட்டர் நான் சொல்றது பேங்க் ஸ்டேட்மெண்ட். லாஸ்ட் 6 மந்த்ஸா நீங்க எந்த பேங்க் அக்கவுண்ட் நீங்க இதுக்கு வந்துட்டு அட்டாச் பண்ணியிருக்கீங்களோ, அந்த பேங்க் அக்கவுண்டோட ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு புல் பண்ணி குடுங்க. நெட் பேங்கிங் தெரிஞ்சவங்களா இருந்தா. அப்படி இல்லன்னா, நீங்க வேலை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, பே ஸ்லிப் இருக்கு இல்லீங்களா? பே ஸ்லிப் உங்களோட லாஸ்ட் 3 மந்த்ஸோட பே ஸ்லிப் வந்து நீங்க அப்லோட் பண்ணலாம். போட்டோ காப்பியா வச்சிருந்தீங்கன்னா. இல்லன்னா ஐடிஆர் நீங்க வந்து டாக்ஸ் ஃபைல் பண்றவரா இருந்தா, ஐடிஆர் லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் 2022-23 ஐ திங்க் அதுக்கான ஐடிஆர் இருந்ததுன்னா, அத வந்துட்டு நீங்க அப்லோட் பண்ணுங்க. நான் இந்த இடத்துல அப்லோட் பண்றது என்னோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேங்க. அடுத்தது நாமினி டீட்டெயில்ஸ் கேக்குது. நாமினினா உங்கள்ட்ட இருக்க அக்கவுண்ட் வந்து உங்களுக்கு அப்புறம் யாருக்கு போகணும்? அதுல இருக்க அமௌண்ட் ஆகட்டும், இன்வெஸ்ட்மென்ட் ஆகட்டும், எதா இருந்தாலும். அது வந்து நான் இப்ப குடுக்கல. நீங்க குடுக்குறவங்க உங்களோட ஹஸ்பண்டோ, உங்களோட ஃபாதர் மாதிரி யார் வேணா குடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஃபைனல் ஸ்டெப் வியூ அதாவது வெரிஃபை ஆதார் வந்து நம்ம வெரிஃபை பண்ற ஸ்டெப் வந்துட்டோங்க. இந்த ஸ்டெப்ல பார்த்தீங்கன்னா, உங்களோட ஆதார் அப்ளிகேஷன் இருக்கு இல்லைங்களா? ஆதார் கார்டு வந்து ரொம்ப முக்கியம். ஆதார் கார்டு எடுத்துக்கோங்க. அதுல இருக்க ஆதார் சைன் இன் குடுத்தீங்கன்னா, ஆதார் கார்டோட டீட்டெயில்ஸ் கேட்கும். ஓகேங்களா? இப்ப பாருங்க வியூ டாக்குமெண்ட்ஸ்ன்னு குடுத்துருக்கா. ஐ ஹேவ் சப்மிட்டட் எல்லா டாக்குமெண்ட்ஸும் நான் சப்மிட் பண்ணிட்டேன்னு சப்மிட் பண்ணிட்டு, இப்ப ஆதார் கார்ட் செக்கிங் ப்ராசஸ் வந்து இந்த ஸ்டெப்ல வரும். அதாவது இப்போ இதுல வந்து உங்களோட ஆதார் இருக்கு இல்லைங்களா? 12 டிஜிட் ஆதார் ஐ மீன் 16 டிஜிட் ஆதார் நம்பர் இருக்கு இல்லைங்களா? அத வந்து இதுல என்ட்ரி பண்ணணும். இந்த ஸ்டெப்ல. அதுக்கு முன்னாடி நான் செக் பாக்ஸ் அங்க ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? அத கிளிக் பண்ணிக்கோங்க. ஐ ஹியர்பை டிக்ளேர் எல்லாமே நான் குடுக்குறேன் கன்சென்ட் அப்படின்ற மாரி டிக்ளேர் பண்ணிட்டு, ஆதார் கார்ட் நம்பர் வந்து அந்த இடத்துல நம்ம என்டர் பண்ண போறோம். ஸோ என்டர் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வெரிஃபை ஓடிபி கரெக்ட்டா என்டர் பண்ணிக்கோங்க. தெரியலன்னா சைட்ல வந்துட்டு ஐ ஓப்பன் ஐகான் வந்துட்டு கிளிக் பண்ணி நீங்க கரெக்ட்டான ஒரு வாட்டி நம்பர் செக் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு வெரிஃபை ஓடிபி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க குடுக்கணும். வெரிஃபை ஓடிபி அப்படின்னு குடுத்தீங்க அப்படின்னா, உங்களோட ஓடிபி வந்துட்டு செக் ஆயி உங்களுக்கு இந்த மாரி வந்துட்டு அப்ஸ்ட்ராக்ட்ஸ் வந்து நீங்க சப்மிட் பண்ண அப்ளிகேஷன் ரெஸ்பான்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆயிடுச்சு. அப்ளிகேஷன் சப்மிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வரும். ஓகேங்களா? வந்து நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதுதான் வந்துட்டு நம்மளோட அப்ளிகேஷன். உங்களுக்கு அப்ளிகேஷன பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, வியூ ஆர் கம்ப்ளீட்டட் அப்ளிகேஷன் ஒரு லிங்க் இருக்கு இல்லைங்களா? அத கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அப்படியே பண்டில் ஆஃப் பிடிஎஃப்பா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து நீங்க சப்மிட் பண்ணது உங்களுக்கு வரும். ஓகேங்களா? அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, இது முடிஞ்சதுக்கப்புறம் இது சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அப்ஸ்ட்ராக்ஸோட எண்ட்லேருந்து ஒரு 2 to 3 டேஸ் எடுத்துக்கிறாங்கங்க. நம்மளோட அப்ளிகேஷனை வந்துட்டு ரிவ்யூ பண்ணிட்டு மேக்ஸிமம் 2 டேஸ் 2 ஒர்க்கிங் டேஸில் முடிச்சு அவங்க வந்து நமக்கு ஒரு மெசேஜ் வந்துடுது. நம்மளுக்கு என்ன அப்ஸ்டாக்ஸில் அக்கௌண்ட் ஐடி அதுக்கப்புறம் அவங்களே ஒரு பாஸ்வேர்டு அமைச்சிருப்பாங்க. அந்த அக்கௌண்ட் ஐடி அந்த பாஸ்வேர்டை என்டர் பண்ணி நீங்கள் போயிட்டு ரீசெட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட பாஸ்வேர்ட் ரீசெட் ஆகிக்கும். எல்லாமே நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இவ்வளோ தான் வந்துட்டு அப்ஸ்டாக்ஸில் அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ். உங்களுக்கு இன்னும் இதில் ஏதாவது queries இருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் பிங்க் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அதுக்கப்புறம் அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் போயிட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இந்த லிங்க்ல போயிட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் எனக்கு இருக்குது உங்களுக்கு இருக்குங்கிறத நான் வந்துட்டு ஒரு செப்பரேட் வீடியோவில் சொல்கிறேன். ப்ளஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த லிங்க்ல போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பெனிஃபிட் இருக்குங்க. ஃப்ரம் அப்ஸ்டாக் சைட்லேருந்தும் இருக்குது, என்னோட சைட்லேருந்தும் கண்டிப்பாக உங்களுக்கு நான் பெனிஃபிட் கண்டிப்பாக தருவேன். ஸோ ஓகேங்க, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. மறுபடியும் இன்னொரு vlogல பார்க்கலாம். இன்னொரு விஷயம் சொல்லணும்னு இல்லை, நாளைக்கு வந்து ரிஸ்க் பர் ட்ரேட் அதாவது ரிஸ்க் பர் டே வந்துட்டு நாளைக்கு அதை பற்றின எஜுகேஷன் வீடியோ உங்களுக்கு போட போகிறேன். இந்த வீக்கெண்ட் எஜுகேஷன் vlog ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் அதை போயிட்டு பார்த்துட்டு மறக்காமல் அந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா இந்த வீடியோவும் சரி அந்த வீடியோவும் சரி ஷேர் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.